குழந்தைகளின் ஒரு நாள் சுற்றுலாவை சொர்க்கமாக மாற்றிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர். பூத்ததே ஆயிரம் பூ சிரிச்சிடு ராசா, தூந்திருந்த கேணிலோ பால் சுரக்க கூடுமையா. கடவுளே இறங்கி வந்து வரம் தந்த மாதிரி வாரி வாரி வழங்கி இத்தனை செயல்களா? அன்பு கரங்கள் திட்டத்தின் கீழே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சைதாப்பேட்டை தொகுதியை சேர்ந்த 195 தந்தை தாயை இழந்த மற்றும் ஒற்றை பெற்றோருடைய குழந்தைகள், அது மட்டும் இல்லாம 300 பேருக்கு ஒரு நாள் சுற்றுலாவை மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரான திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. இதுல சைதாப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திலிருந்து காலையில 8:30 மணிக்கு 300 பேரும் வருகை புரிஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு அங்கேயே சிற்றுண்டியும் வழங்கியிருக்காங்க. அதை தொடர்ந்து அங்கிருந்து 300 பேரையும் வேன் மூலியமா வடபழனியில இருக்கக்கூடிய கமலா திரையரங்குக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அங்க 10 மணிக்கு இட்லி கடை திரைப்படத்துடைய சிறப்பு காட்சியை பார்க்க வச்சிருக்காங்க. அங்கேயே அவங்களுக்கு மதிய உணவையும் வழங்கியிருக்காங்க. அதை தொடர்ந்து தியாகராய நகர்ல இருக்கக்கூடிய சரவணா ஸ்டோருக்கு கூட்டிட்டு போய் மதியம் 2 மணிக்கு அவங்களுக்கு பிடிச்ச உடைகளை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வாங்கி கொடுத்திருக்காங்க. அந்த குழந்தைங்களும் அத்தனை ட்ரெஸ்ஸையும் போட்டு பார்த்து அவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்காங்க. அதை தொடர்ந்து சைதாப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்துக்கு மாலை 4 மணிக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு தேவையான உடைகளையும் இனிப்புகளையும் வழங்கி அங்க இருந்து அவங்கள வேன் மூலியமா அனுப்பி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மா சுப்பிரமணியன் அவர்கள் காலையில இருந்து இரவு வரைக்கும் அந்த குழந்தைகளோட இருந்து அவங்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. வேண்டிய வரத்தை கடவுளே இறங்கி வந்து கொடுத்த மாதிரி இந்த ஒரு நாள் நிச்சயமா அந்த குழந்தைங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு தருணத்தை ஏற்படுத்தி இருக்கும்னு பல பேர் அவங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹாண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.